மிக கனமழை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டை மிரட்டிக் கொண்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அடுத்து வரும் நாட்கள் எல்லாம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு வானிலை காத்திருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு சில மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எந்தெந்த தேதிகள்ல மழை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த தேதிகள் உங்களுக்கு அறிவிப்புகள் வந்துகிட்டே இருக்கும் இனிமே. கோடை காலங்கள் வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கும், மழையே வராது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் மழை வாய்ப்புகளும் நமக்கு வந்து அடிக்கடி நமக்கு நிறைய இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். அதனால தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் இந்த மார்ச் உங்களுக்கு தொடங்கின உடனேயே அடுத்தடுத்து எந்தெந்த தேதிகளில் மழை வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துறோம். பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. மழை தொடங்கிருச்சு, எந்த மாற்றமும் இல்லை. எத்தனை சென்டிமீட்டர் எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாச்சு, இனிமே எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாகும் அப்படிங்கிற மிக முழுமையான தகவலை இந்த வானிலை அறிக்கையில பார்த்து நம்ம தெரிந்து கொள்ள போறோம். கடைசி வரைக்கும் கேளுங்க, கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போயிடாதீங்க. எல்லா மாவட்டங்கள் பத்தியும் நம்ம வந்து பேசியிருக்கிறோம். இதுல முதலாவதாக மழை ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பற்றியும், அதுக்கப்புறம் மழை சரியாக பெய்யாத மாவட்டங்கள் பற்றியும் நம்ம மிக தெளிவாக விளக்கி இருக்கிறோம். தமிழகத்தில் பரவலாக சில மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தொடங்கியுள்ளது. குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பெய்யும் என்று நம்ம சொல்லியிருந்தோமோ அங்கெல்லாம் இப்போ பகுதியா மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நாட்கள் போக போக உங்களுக்கு மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அதுதாங்க இந்த 3 நாள் தான். பிப்ரவரி 28, மார்ச் 1, 2 இந்த 3 நாள் தான் ரொம்ப மழையினுடைய தீவிரம் உச்சகட்டத்தில் இருக்கும். இப்போதைக்கு நமக்கு ஆரம்ப நிலையில ஒரு மிதமான மழையும் கனமழையா தானே ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் போக போக நமக்கு மழையினுடைய தீவிரம் மேலும் அதிகரிக்கும். ஆகவே தமிழகத்தில் பரவலாக சில மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் தொடங்கியிருக்கு. அது எங்கெல்லாம் தொடங்கினது, எங்கெல்லாம் எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவானதுங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கோங்க. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை பொழிவுகள் குறிப்பாக நமக்கு 24ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிகளுக்குள்ளாக அந்த பதிவான மழை அளவுகள் தொடர்ந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நிறைய இடங்கள்ல மழை கணிசமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. இளையாங்குடி, சிவகங்கையில் 3 சென்டிமீட்டர் மழையும், சிட்டம்பட்டி, மதுரை மற்றும் நாகுடி, புதுக்கோட்டை, காரியாப்பட்டி, விருதுநகர்ல 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அதான் ராமநாதபுரத்துல 7 சென்டிமீட்டர் அங்க முதற்கட்டமாக மழை அங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சிவகங்கையில ஒரு மிதமான மழை வந்திருக்கு. மதுரை, புதுக்கோட்டை மற்றும் விருதுநகர்ல லேசான மழையானது பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் தீவிரமாகும். இந்த லேசான மழை, மிதமான மழையெல்லாம் அப்படியே கனமழையாக மாறும். எங்கெல்லாம் கனமழை வந்துச்சோ அப்படியே அது மிக கனமழையாக வரும் நாட்கள்ல பதிவாக போகுது. இதுல தூத்துக்குடி, திருநெல்வேலியில சரியா மழை இன்னும் ஆரம்பிக்கல, மழை சரியா பதிவாகலன்னு ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி கண்டிப்பா மழை உண்டு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. 100% அந்த பகுதிகளில் கனமழை எல்லா இடங்களுக்கும், மாவட்டம் முழுவதுமாக ஒரு இடம் கூட விடாம எல்லா இடங்களுக்கும் 100% கனமழையினுடைய தீவிரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பதிவாகும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம சொல்லிடுறோம். அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. மார்ச் 2 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறோம். அது வரைக்கும் உங்களுக்கு இந்த கனமழைங்கிறது வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மார்ச் 2க்கு அப்புறம் நீங்க மழை வாய்ப்பை எதிர்பார்க்க முடியாது. அதனால சொல்ற தேதிகள் மட்டும் நீங்க கவனமாக இருந்தாலே போதுமானதாக இருக்கும். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த கனமழை தொடர்ந்து நீடிக்கும். தென் மாவட்டத்தில் இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக பதிவாகக்கூடும். ஆகவே டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் இந்த கனமழை கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமாக ஆரம்பிச்சிடும். டெல்டா மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பிட்ட ஒரு 4 மாவட்டங்கள்ல மட்டும் நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்கு. அது டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர, கடல் ஒட்டிய பகுதிகள். டெல்டாவில் எங்கெங்க கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் கேட்குறீங்களா? குறிப்பா நாகப்பட்டினம், வேதாரண்யம், வேளாங்கண்ணி, கோடியக்கரை போன்ற பகுதிகளில் மழை தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். அதே மாதிரி திருவாரூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா தெற்கு பகுதியில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, ஒரத்தநாடு, இங்கே தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி இங்கெல்லாம் நம்ம கனமழை சற்று வலுவாகவே பதிவாகக்கூடும். புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதி, இந்த கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் புதுக்கோட்டையில் பரவலாக நமக்கு மழை வந்து கனமழையாக இருக்கும். அந்த புதுக்கோட்டையினுடைய நகர பகுதிகளில் மிதமான மழையாக பதிவாகக்கூடும். இதுதான் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்திருக்கிறோம். இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் திருச்சியிலும் பகுதியாக மிதமான மழையானது தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் நாட்களில் பதிவாகக்கூடும். அதை நீங்கள் பார்க்க தான் போறீங்க. மார்ச் 2க்குள்ள நம்ம எந்தெந்த மாவட்டங்களில் மழை வரும்னு சொல்லி இருந்தோமோ அது வரைக்கும் நீங்கள் எல்லா மாவட்டங்களிலும் மழை பொழிவை பார்த்துட முடியும்.
பெரும்பாலான இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு 50% வரைக்கும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் இந்த மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகிறத பார்க்கிறோம். இது இப்படியே இதோட நமக்கு முடிவடைய போறது கிடையாது. எங்கெல்லாம் இன்னும் மழை வராம இருக்கோ, இல்ல மழை தொடங்காது அல்லது மழை பெய்யாதுன்னு நம்ம அறிவிப்புகள்ல கொடுத்துருக்கிறோமோ, அவங்களுக்கு நம்ம டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து மார்ச் 2க்கு அப்புறம் உங்களுக்கு நம்ம சொல்றோம். எந்த மாவட்டங்கள் சொல்றோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள் பத்தி தான் சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே தான் வந்து மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்குது தமிழ்நாட்டில். சென்னைக்கு ஒரு டேட்டை சொல்லுங்கப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சென்னை வந்து இப்போவே நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் இந்த பிப்ரவரி 28 மார்ச் 1, 2ல். ஆனால் பெரிதளவில் கனமழையாக இல்லாமல் ஒரு லேசான சாரல் மழை இல்லைன்னா ஒரு மிதமான மழை வரைக்கும் இந்த மார்ச் முதல் வாரத்தில் சென்னை போன்ற பகுதிகளில் எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை நிறைய மாவட்டங்கள் கேட்குறீங்க. இதில் கடலோரம் மற்றும் கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் மட்டும் உங்களுக்கு லேசான மழை, மிதமான மழை கிடைக்கும். மற்றபடி உள் மாவட்டத்தில் நீங்கள் பார்க்குற அந்த வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உள் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழை வாய்ப்புகள் மிக அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் கிடையாது. ரொம்ப குறைவு தான். உள் மாவட்டத்தில் வந்து அதிக அளவு நம்ம மழை வாய்ப்பை எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று இருக்குங்க. அது ஆரம்பிச்சிருச்சுன்னா உள் மாவட்டத்தில் கண்டிப்பாக எல்லா பகுதிகளிலுமே மழை பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்க போகிறது கிடையாது. அதனால் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையில் போதுமான அளவுக்கு நமக்கு மழை போன வருஷமே கிடச்சிருச்சு. நிறைய பேர் என்னென்னா வெயில் இவ்வளோ வந்து ரொம்ப பயங்கரமாக தீவிரமாக கொளுத்திட்டு இருக்கு, தண்ணீர் பற்றாக்குறை வந்துருமோ அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சென்னை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஏரிகள் முழு கொள்ளளவாக இருக்குது. நீர் பற்றாக்குறை அல்லது தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது தமிழ்நாட்டில் நிச்சயமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா போன வருஷம் வடகிழக்கு பருவமழை கூடுதலாகவே எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல மழை பதிவாயிருக்கு. பெங்கல் புயல் அந்த ஒரு புயல்லையே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவானதை பார்த்தோம். திண்டிவனத்தில் 60 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாச்சு. அப்புறம் கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள், திருவண்ணாமலை கடுமையாக பாதிக்கப்பட்டதை பார்த்தோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த தண்ணீர் பற்றாக்குறை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. உங்களுக்கு மழையும் இருக்கு. வெப்பசலன இடிமழை வந்து இந்த கோடை காலத்துல உங்களுக்கு மழையும் வேற வந்து பதிவாகும். இப்போ எப்படி நம்ம தென் மாவட்டங்கள் சொல்றோமோ அதே போல உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களிலும் அடுத்து வரக்கூடிய மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் வெப்பசலன இடிமழை அதிகமா இருக்கு. சீக்கிரமா உங்களுக்கு நம்ம அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துடுறோம். உள் மாவட்டத்தில் எப்போ மழை வரும் அப்படின்ட்டு. தென்மேற்கு பருவமழை கூடுதலான மழை பொழிவு மிக அருமையாக இருக்கு. விவசாயிகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்போ நமக்கு தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கும்னு. மே மாத இறுதியில தான் நமக்கு தென்மேற்கு பருவமழையானது ஆரம்பிக்கும். பருவமழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு சிறப்பான மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் பதிவாகும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு அந்த வெப்பசலன இடிமழை பகுதியான மழைங்கிறது தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இது வடகிழக்கு பருவமழையா இருந்திருந்தா சென்னை போன்ற பகுதிகளுக்கு ரெட் அலர்ட்டே கொடுத்திருப்போம். இது வடகிழக்கு பருவமழை கிடையாது அப்படிங்கிறதுனால தான் பகுதியான மழை மட்டும் தமிழ்நாட்டில் பதிவாயிட்டு இருக்கு. சீக்கிரத்திலே இன்னும் மற்ற மாவட்டங்கள் மழை இன்னும் அறிவிப்புகள் கொடுக்காத மாவட்டங்களிலும் விரைவில் உங்களுக்கு தேதிகள் அறிவிக்கப்படும். நீங்க பிப்ரவரி 28 மார்ச் 2 வரைக்கும் தயவு செய்து தென் மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் மழை படிப்படியாக நமக்கு குறைஞ்சி இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் உஷார் நிலையில இருங்க. தொடர்ந்து மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் தீவிரம் அடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.